பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி கட்டிக்கிட்டு சுத்துவாங்க. அதை பார்த்த சேகர் பாபு கலர் கலரா வேட்டி கட்டிருக்காரு, இது ஏதோ புது கரை வேட்டி போல இருக்கு, புது கட்சி போல இருக்குன்னு நினைச்சு அவர் அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற பசங்களுக்கு, ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸ்க்கு அந்த வேலை பிடிக்கலன்னா, மேல இருக்கிற மேனேஜரை பிடிக்கலன்னா மொத்தமா அங்க ரிசைன் பண்ணிட்டு போய் இன்னொரு கம்பெனியில சேர்றது உண்டு. இருக்காமா அப்படி? வேலை பிடிக்கலன்னா மேல மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணா இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யணும். அப்படி ஒரு கம்பெனியில கொத்தா சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்க மேனேஜர் சரியில்லை, ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு போய் ஒரு கம்பெனியில சேர்ந்தார். அவங்களோட தலையெழுத்து அந்த மேனேஜரே இந்த கம்பெனிக்கு மறுபடியும் வேலைக்கு வந்தார். அதுதான் கமல்ஹாசன். கமல்ஹாசன் பிடிக்கல, ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்றதுக்காக அவர் கட்சியில இருந்த மொத்த பேரும் போய் திமுக சேர்ந்தாங்க. இப்ப கமல்ஹாசனே போய் திமுக சேர்ந்திருக்காரு. பாவம் அவங்க தொண்டர்கள். இதுதான் அவரோட தலையெழுத்துன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் மிச்சமாயிருக்கும். இதுல இவர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதுறாரு. எங்கேயோ போர் நடக்குதா, இவர் லெட்டர் எழுதுறாரா கண்டிச்சு. நாங்குநேரியில பூந்து பூந்து வெட்டுறாங்க, மானாமதுரையில பூந்து பூந்து வெட்டுறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுத துப்பில்ல, இவர் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சியை அடமானம் வச்சவர் தான் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையம் அதே மாதிரிதான் மதிமுக. இப்போ அதே லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கு தேமுதிக. 5-10க்கு ஆசைப்பட்ட புள்ள அடுக்கடுக்கா பொய் சொல்றது இவன் லேசுப்பட்டவ இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. 5-10க்கு ஆசைப்படுற புள்ள அடுக்கடுக்கா பொய் சொல்லுவா, இவன் லேசுப்பட்ட புள்ளன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பழமொழி அன்னியார் பிரேமலதா அவர்களுக்கு கரெக்டா இருக்கும். அவங்க இந்த கூட்டணி வச்ச உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. 2016லயே கேப்டன் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னு. பிரேமலதா அவங்களுக்கு வரலாறு மறந்துடுச்சான்னு தெரியல, இல்ல தேமுதிக ஆபீஸ்ல அவங்க வரலாறு வைக்கிறது இல்லையான்னு தெரியல. 2016 நவம்பர் மாசம் 21 கேப்டன் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அது திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு இல்ல, திமுகவை கழுவி 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 கருணாநிதியை திட்டி திட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது ஒருவேளை தேமுதிக ஆபீஸ்ல இந்த அறிக்கை இல்லைன்னா அன்னியார கேட்க சொல்லுங்க, நான் அந்த அறிக்கையை கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒட்டுறேன். விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு மொத்த பேருக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் கருணாநிதியையும் திமுகவையும் எதிர்த்துதான் தேமுதிகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கட்டின அவரோட கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாருன்னு உலகத்துக்கு தெரியும். இதே கருணாநிதி, இதே திமுக கட்சிக்காரங்க தான் இடிச்சாங்க. அவங்க சொல்ற பொய்ய நாங்க வேணும்னா ஏத்துக்கலாம், ஆனா தேமுதிக இருக்கிற கேப்டன் பக்தர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க.